மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு நுகர்வோர் உரிமைகள். இன்றைய பயிற்றுனர் ஜேசிஐசிஎஃப் வி ராமசாமி சார் அவர்கள். ஜேசி இந்தியா நேஷனல் ட்ரெய்னர், பார்மசிட்டிக்கல் துறையில் நிறைய அனுபவசாலி. அவர் பணியை செம்மையாக செய்தவர், நிறைய அனுபவங்கள் கொண்டவர். அதையும் தாண்டி பயிற்சி துறையில் பல அனுபவங்கள் பெற்றவர். பல தளங்களில் அவரது பங்களிப்பை கொடுத்து கொண்டிருப்பவர். நேரடியாகவும் ஆன்லைனும் இரண்டிலும். நிக்கல் ஃபவுண்டேஷனில் ஹெட் கோச் ஆவார். குழந்தைகளுக்கான பள்ளி, கல்லூரிகள், பல பயிற்சிகள் தொண்டு மனப்பான்மையோடு நிறைய செய்து கொண்டிருப்பவர். நம் நற்பலரி தளத்தில் பல தலைப்புகளில் அருமையான கருத்துக்களையும் நிறைய தகவல்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் அவருக்கே உரிய தனிப்பாணியில் திறம்பட வெளியிடும் திறமை உள்ளவர். என்னுடைய குரு திரு ராமசாமி அவர்களை நுகர்வோர் உரிமைகள் சம்பந்தமாக நிறைய கருத்துக்களை கொடுப்பதற்காக அழைக்கிறேன். சோரேஸ்வர் சார், தேங்க்யூ சார். நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த தலைப்பில் நிறைய பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. நம்ம பேசுகிறது நேற்றுக்கு இவர் சொன்ன மாதிரி, ஹீலர் வெங்கட்ராமன் சார் சொன்ன மாதிரி சிலது ரெப்புடேஷனாக இருக்கும். பட் இருந்தாலும் அது நம்ம பயன்படுத்துகிற வரைக்கும் அது புதுசாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். நுகர்வோர் உரிமைகள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேன்னு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது யாருக்காவது எந்த நாள்னு தெரியுமா? வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே மார்ச் 15 சார். மார்ச் 15ன்னு கரெக்டாக ஆன்சர் சொன்ன அருணகிரியா சொன்னது? ஆமாம் சார், ஆமாம் சார். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சிறப்பு. ஸோ வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து எல்லாருக்குமே அவேர்னஸ் நிறைய வரணுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை வாங்குறோன்னா அந்த பொருளை வாங்குறச்சே என்ன சொல்கிறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் அந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாங்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறச்சே எங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் நிறைய வரும். எல்லா பொருட்களும் எல்லா சமயத்திலும் விற்காது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த 6 months முன்னாடி எக்ஸ்பைரியாக இருக்கக்கூடிய மெடிசன்ஸை கம்பெனி வந்து ஸ்டாக்கிஸ்ட், கடைக்காரங்க வந்து ஸ்டாக்கிஸ்ட்டு கொடுக்கணும், ஸ்டாக்கிஸ்ட்டு வந்து கம்பெனிக்கு அனுப்பணும். இதெல்லாம் கிரெடிட் நோட்லாம் போட்டு அனுப்பணும். ஸோ கூடிய வரைக்கும் இது வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது வந்து ஒரு லாஸாக வரும். அதனால் கூடிய வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எப்படியாவது விற்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி, வேலூர் பக்கத்தில் போலி மருந்து கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னா, அந்த மருந்தில் இருந்த ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க வந்து தின்னரை வச்சு யூஸ் பண்ணி அதை ஏதோ கொஞ்சம் கோல்மால் பண்ணாங்க. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போது மெட்ராஸ்லேருந்து தயாரித்த ஒரு காஃப் சிரப் வந்து ராஜஸ்தான் சைடில் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ என்னடான்னு பார்த்தா, அந்த காஃப் சிரப்பில் கொடுக்க வேண்டிய மருந்தில் அந்த ஒரு இது மாதிரி ஒரு லூப்ரிகண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அதனுடைய அளவு ஜாஸ்தியாக இருந்தது. குழந்தைங்களை வந்து காவு வாங்கிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த சமயத்தில் தமிழக அரசும் இம்மீடியட்டாக அட்டென்ஷன் எடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை சீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் கன்சியூமருக்கு உண்டான உரிமைகள் என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த கன்சியூமர் ரைட்ஸ் அப்படிங்கிற டாபிக் வரச்சே எனக்கு இவரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. அவரை பற்றி ஒரு புஸ்தகமும் வந்ததுங்க. அந்த புஸ்தகத்துக்கு பேர் வந்து ஒன் மேன் ஆர்மின்னு பேர். அந்த புஸ்தகத்தினுடைய கதாநாயகன் யாருன்னு தெரியுமா? அவரை வச்சு ஒரு சினிமாவும் எடுத்தாங்க. அவர் வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கங்கெல்லாம் வந்து கரெக்டா நின்றுடுவாரு. அவர் பேரு என் பேரு ராமசாமி ஐயா அவங்களா? ஆமா, டிராபிக் டிராபிக் ராமசாமி. ராமசாமி ஐயா.
அவர் தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரியில எழுதுறாரு, சின்ன வயசுல அதாவது ஒரு 4வது படிக்கிறச்சே இங்கேருந்து ஒரு பையில அரிசி எடுத்துட்டு போறாராம். அந்த அரிசியை எடுத்துட்டு போறது, அதாவது அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அரிசிக்கு கட்டுப்பாடு உண்டு. அதனால அவங்க எடுத்துன்னு போறத பார்த்துட்டு ஒரு தாசில்தார் வந்து இவர் பேர்ல அந்த பைய பிடுங்கிடுறாராம். அப்போ இவர் வந்து போஸ்ட் கார்டில் இந்த மாதிரி லெட்டர் எழுதி இவங்கள்ட்ட கவர்மெண்ட்டுக்கு போட்டு அந்த தாசில்தாருக்கு மேலே ஆக்ஷன் எடுத்துட்டாங்களாம். அப்புறம் அந்த தாசில்தார் வந்து அந்த பையை எடுத்துட்டு வந்து கொடுத்தாராம். சின்ன வயசுல இந்த அனுபவம் தான் எனக்கு வந்து எங்க தப்பு நடந்தாலும் மற்றவங்க மாதிரி பார்த்துருக்க கூடாது, எழுந்து நின்று கேட்கணுங்கிற எண்ணம் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலாக வந்து 1998லேருந்து இந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாரு. ஹோம் கார்டு அப்படின்னு மெட்ராஸில் ஹோம் கார்டு அப்படிங்கிற ஒரு இதை வந்து தன்னை இணைச்சிக்கிறாரு. டிராஃபிக்கில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் இப்போ ரெகுலேட் பண்ணுவார். இவர் டிராஃபிக்கு ரெகுலேட் பண்ணுறதுனால போலீஸ்க்கு ஃப்ரெண்டாகவும் இருப்பார். சில சமயம் பிரச்சனைகள் வர சமயத்தில் இவர் வந்து நிற்கிறதுனால அதே இப்போ போலீஸாக இருக்கிற ஃப்ரெண்டே இவரை அடிக்கவும் அடிப்பாங்க. இவர் பண்ணின பெரிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது ஒரு கன்சியூமருக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிறத சண்டை போட்டு வாங்கினதுல இவருடைய அந்த ஒரு போராட்ட குணம் இருக்கு பாருங்க, போராளி, அந்த அந்த ஒரு விஷயம்தான் நமக்கு வந்து எல்லாருக்குமே வரணும். அதுக்காக தான் இதை அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அவர் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மீன் வண்டிக்கு வந்து பேட்டரி போட்டு அவங்க வந்து இல்லீகலாக ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த 3 சக்கர வண்டிக்கு வந்து பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வெயிட் வைக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்கும். அதையும் மீறி இவங்க வந்து அந்த பெரிய பெரிய மீன்கள்லாம் போட்டு எடுத்துகிட்டு வரச்சு என்ன ஆகும்னா, வண்டி பிரேக் அடித்தா நிற்காது. அதில் 2-3 டெத்ஸு ரிப்போர்ட் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பெரிய கேஸாக எடுத்து சண்டை போட்டு கோர்ட்டில் ஃபைட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வந்து இந்த குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அந்த வண்டியை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லாவே எடுத்துகிட்டு வரதுக்கே ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த போர்டிங் வைக்கிறாங்க இல்லையா, பேனர் பெருசா, அது மூலமா ரொம்ப, ஆனா இப்பவும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை முதல்ல கண்டுபிடிச்சு இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் வந்து பேனர் வைக்கிறது வந்து தப்பு, இதனால வந்து ஒரு உயிர் போயிருச்சுன்னு சொல்லி அதுக்கும் சண்டை போட்டு பல விஷயங்களை செஞ்சவர். ஸோ ஒரு கன்சியூமர் அவேர்னஸ்ங்கிறது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு விஷயம் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக தான் அவரை பற்றி ஒரு புஸ்தகமும் வந்தது, அவரை பற்றி ஒரு திரைப்படமும் வந்தது. இவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கெட்டது நடந்தால் மற்றவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அவருடைய சிந்தனை இருந்ததுனால தான் அவர் குடும்பம் கூட அவரை வந்து கவனிச்சிக்கல, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விட்டுட்டாங்க. ஸோ கன்சியூமர் அவேர்னஸ் அப்படிங்கிறச்சு இவரை பற்றி பேசாமல் நம்ம போக முடியாதுங்கிறதுக்காக தான் அவரை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் பேசணும். கன்சியூமர் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி ஒரு புஸ்தகமும் டாக்டர் ஜிஆர் ஜெபராஜன் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்திலே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. கன்சியூமர் அக்கௌண்டபிலிட்டி டிரைவ்ஸ் குவாலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு கோட்டு ஒரு உண்மையான விஷயத்தை நமக்கு உணர்த்துது. எப்பவுமே ஒரு ப்ராடக்டினுடைய அப்டேஷன் எப்படி வரும்னா, அது கன்சியூமர் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி தான் வரும். யோசிச்சு பாருங்க, முதல்ல ஃப்ரிட்ஜு நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அந்த ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கிற ஒரு செட்டப் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேற மாறி மாறி வர ஆரம்பிச்சிருக்கும். உதாரணமாக இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் முன்னாடி வச்சுருந்தப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜில் கீழே அந்த பாட்டில்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த பாட்டில் வைக்கிறச்சே அதில் என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம பெரிய பாட்டில் வைக்கிறச்சே அந்த ஸ்டாண்டு உள்ளே போகாது, பாட்டில் படுக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இதை பற்றி யாராவது ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க அடுத்த தடவை ஃப்ரிட்ஜ் மேக் பண்ணுறச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கீழே வந்து ஒரு நல்ல நீட்டாக வைக்கக்கூடிய பாட்டில்ஸை வைக்கிறதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸை கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ கன்சியூமர் அவங்க படுற கஷ்டத்தை ஒரு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறச்சு அதை நிறுவனமும் கரெக்டான சென்ஸில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்டினுடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். எவ்வளோ பேருக்கு வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் படுற கஷ்டம் என்னங்கிறது சொல்லி மாளாது. ஏன்னா அவங்க 1 போடும்பாங்க, 2 போடும்பாங்க. அதில் நம்ம இப்போ எந்த விஷயத்தை கேட்குறோங்கிறது மறந்தே போயிடும். இதை பேஸ் பண்ணி தான் கலக்கப்போவது யாருங்கிற ஒரு ப்ரோக்ராமில்
முல்லை, கோதண்டம், அப்புறம் இன்னொருத்தர் 2 பேரும் சேர்ந்து அந்த இதை வந்து ரொம்ப நகைச்சுவையாக எடுத்திருப்பாங்க. ஒரு சிம் கார்டு தொலைஞ்சதுக்கு இந்த நம்பர் எடுத்துட்டு வா, அந்த நம்பர் எடுத்துட்டு வான்னு போட்டு ரொம்ப ரப்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. அது அந்த யூடியூப்ல அந்த லிங்க் கிடைச்சதுன்னா பாருங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கன்சியூமருக்கு தெரியாமலே இருந்திருக்கும். அது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சியோட எந்த விஷயம் செஞ்சாலும் தான் வெற்றி வருமே தவிர்த்து, அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா வெற்றிகள் வராதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கன்சியூமர் ரைட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முதல்ல வந்து தேவையானது என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு சேஃபாக இருக்கணும். அப்புறம் அந்த ப்ராடக்டை பற்றி சில பேசிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கணும். சில விஷயங்கள் புதுசாக சில விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அதை பற்றி நமக்கு ஒரு பேசிக் நாலேஜை அவங்க நமக்கு என்ஹான்ஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு கெடுதல் வரக்கூடாது. அப்புறம் நமக்கு எந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணுங்கிற ஒரு உரிமை நம்மள்கிட்ட இருக்கணும். அப்புறம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னங்கிறத சொல்கிறதுக்கும் அந்த வழி இருக்கணும். நம்ம சொல்கிறத அவங்க கேட்கறதுக்கு உண்டான விஷயமும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கன்சியூமர் ரைட்ஸுங்கிற ஒரு முக்கியமான விஷயமா வருதுங்க. இந்த ரைட் டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு மருந்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ப்ராடக்டை வந்து ஒரு பர்டிகுலர் இண்டிகேஷனுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ப்ராடக்ட்டு வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி வர ஆரம்பித்த உடனே அதை கம்பெனியில் போய் சொல்கிறாங்க. கம்பெனி வந்து ஹெசிடேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு வழியே இல்லாமல் கவர்மெண்ட்டு ப்ரெஷர் போட்டதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. சில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இண்டிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து இன்னொரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும்னு வச்சுங்களேன். அப்போது அது வந்து அந்த ப்ராடக்டை எந்த இண்டிகேஷனுக்கு சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணுமே தவிர்த்து இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணுறச்சையும் என்ன ஆகும்னா, அமெரிக்காவில் அது வந்து இட் இஸ் அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு கன்சியூமர் வந்து எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கன்சியூமர்னு ஒரு அக்ரனம் போட்டோம்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும், பாசிட்டிவிட்டியாக இருக்கணும், கன்விக்ஷன் இருக்கணும், லாயல்ட்டி இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும், ஃபீலிங்ஸ் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், அனுபவம் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வருது நமக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நான் ஐ கால் இட் அஸ் அ ட்ராப்ஸ்னால் நம்ம இந்த இது பொறி மாதிரி. முதல்ல வந்து வீட்டில் நம்ம பொருள் வாங்குறச்சே நம்மளுக்கெல்லாம் வந்து இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜிபி பன்னீர்தாசன் கம்பெனி தான். அவங்க தான் வந்து முதல்ல இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கே டிரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அது மூலமாக மாதம் மாதம் நீங்கள் கொடுத்தா போகிறோன்னு சொல்ல ஆரம்பிக்க போய் அதவே வந்து கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. வீட்டில் நம்ம வாங்கக்கூடிய பெரிய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மாதிரி தான் வாங்கியிருப்போம். ஒரு தடவை எங்கள் வீட்டில் ஒரு கலர் டிவி வாங்கிறதுக்காக போனப்போ பஜாஜ் ஃபைன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த ஹையர் பர்ச்சேஸ் ஸ்கீம் மூலமாக போகிறோம். அவங்க வீட்டுக்கு வந்து என்னென்னமோ பேசி கையில் ஒரு கார்டையும் கொடுத்துட்டாங்க. அந்த கார்டு என்னன்னு பார்த்தா அது வந்து கிரெடிட் கார்டு மாதிரியும் இல்லை, 2 கட்டானா இருந்தது. என் மிஸ்ஸஸ் கண்டிப்பாக சொன்னாங்க இந்த இதெல்லாம் யூஸ் பண்ண அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்கன்னாங்க. ஏதோ கார்டுன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அந்த வாங்கினதுக்கப்புறம் அந்த கார்டை யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த அவங்களுக்கு எப்படி ரீச் பண்ணுறதுனே தெரியல. ரிமைண்டர் கொடுக்கறதுக்கு மட்டும் ஃபோனில் வருவாங்க, நம்ம பேசுகிறச்சே லைன்லேயே வரமாட்டாங்க. அப்புறம் ஒரு மெயில் அட்ரஸை கண்டுபிடிச்சி அதில் அப்புறம் அந்த மாதிரி எனக்கு இந்த மெம்பர்ஷிப்லாம் வேண்டாம் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னால் கட்ட முடியாது, நான் ரிட்டையர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வெளியில் வந்தேன். அதே மாதிரி அடுத்தது கிரெடிட் கார்டு. பொதுவாக கிரெடிட் கார்டோ இல்லை ஹவுசிங் லோனோ ஏதோ ஒன்று பேங்க்லேருந்து நமக்கு வந்து ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்கணும், பணம் எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஹியூமன் டெண்டன்சி. அதை பேஸ் பண்ணி ஒரு தடவை தீபாவளி சமயத்தில் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி அதுவும் கிரெடிட் கார்டுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் டெபாசிட் ஒரு 20,000 ரூபா டெபாசிட் போட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினேன்.
இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கிரெடிட் கார்டில் மாதம் 19,000 ரூபா வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபார்மில் சைன் பண்ணுறச்சே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சைன் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அந்தந்த இது நமக்கே ஒரு சந்தோஷம். நம்ம ஒரு கையெழுத்து போட்டாலே நம்மளை வந்து இதுவாக இருக்குமே, நம்மள்கிட்ட வந்து 15 கையெழுத்து வாங்குறாங்களே, 16 கையெழுத்து வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு இன்னும் எங்கெங்கே போடணும், இன்னும் எங்கெங்கே போடணும்னு கேட்டு கேட்டு நம்மளாவே அந்த எலிப்பொறி உள்ளே போய் மாட்டிக்கிற மாதிரி கரெக்டாக மாட்டிக்கிட்டோம். எல்லாம் சைன் பண்ணியாச்சு, கார்டு வந்துருச்சு. அப்புறம் அதுலேயும் அவங்க சொல்கிறாங்க, ஒன்று மாதமோ பிறந்த உடனே நீங்கள் முழு பணத்தையும் கட்டுங்க, அப்படி இல்லைன்னா மினிமம் இந்த அமௌண்ட்டாக கட்டுங்க அப்படின்னாங்க. அந்த புரிதல் எப்படின்னா, முழு பணத்தை கட்டணுங்கிறது இல்லை, இது மட்டும் கட்டினா போருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான பணத்தை மட்டும் கட்ட ஆரம்பித்தோம். அந்த ட்ராப்பில் மாட்டினது 3 தடவை அந்த என்டையர் அமௌண்ட்டை பே பண்ணியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60,000 ரூபா ஒரு தடவை கட்டி அதை பேலன்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. திரும்ப யூஸ் பண்ணி திரும்ப 60,000 ரூபா. அந்த மாதிரி 3வது தடவை பண்ணுறச்சு எங்கள் வீட்டில் சண்டையே போட்டாங்க. நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, இனிமேல் இந்த கிரெடிட் கார்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த இது ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு, நேராக பேங்க்குக்கு போயிட்டு ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சரி போயிட்டு வாங்கன்ட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்து சர்வீஸ் சார்ஜுன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் திரும்ப அதை கட்டாமல் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போயிட்டு அவங்கள்ட்ட நான் இந்த மாதிரி சரண்டர் பண்ணதுக்கு தான் வந்தேன், நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் ப்ரொசீஜர், அப்படியா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிரெடிட் கார்டை அமௌண்ட் எல்லாம் பே பண்ணது, அதுக்கப்புறமா கொஞ்சம் பே பண்ண வச்சாங்க. எல்லாம் பே பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்லிப்பில் த கார்டு அமௌண்ட் இஸ் ஃபைனலி செட்டில்டு அப்படின்னு போட்டு அதை கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டை விட அந்த ஸ்லிப்பை தான் நான் இன்னி வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தால் போருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்ன, அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெளிவாக சொல்லலை, அதையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கல. இப்போ ரீசெண்டாக ஒரு திரைப்படத்தில் பார்த்த ஒரு காட்சி என்னென்னா, ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கறச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறாங்க. அதை வந்து ரொம்ப சின்னதாக எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணுங்கிற மாதிரி தான் போடுறாங்களே தவிர்த்து, இடம் கிடைக்கலன்னா அப்படின்னா இப்போ அந்த 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு தானே போகுது. அதை போய் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு திரைப்பட காட்சியை நான் பார்த்தேன். ஸோ நம்ம தயவு செஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த ட்ராப்லலாம் வந்து சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி எல்ஐசி ஹெச்எஃப்எல்ல நான் என்னோட வீட்டுக்கு லோன் வாங்கினேன். அந்த எல்ஐசி ஹெச்எஃப்எல்ல லோன் வாங்குறச்சே நான் வாங்கின வீடு எப்படின்னா, ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் லோன் இருந்தது, அவங்களால கட்ட முடியல. ஸோ அந்த லோனே எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த வேலூர் டிஸ்ட்ரிக்டில் அதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த லோன் அமௌண்ட் அப்படியே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஒரு ப்ரொசீஜரை அவங்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் நிறைய சிக்னேச்சர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி பண்ணோம். அதுலேயும் அதே மாதிரி மாதம் அந்த இஎம்ஐ கட்டிகிட்டே வரணும். அதில் நடுவில் ஒரு ஆப்ஷன் இருந்தது, என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சப்போ எங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் கேட்டாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் இஎம்ஐ குறைச்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனம் வந்து இந்த ரேட்டு குறையிறதுங்கிறத நமக்கு சொல்லி நீங்கள் குறைச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ நாங்கள் டிசைட் பண்ணி என்ன சொன்னோம், இல்லை இதே அமௌண்ட் கட்டுறோம் அப்படின்னு சொன்னோம். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுடைய பீரியட் ஆஃப் அமௌண்ட் வந்து நான் வந்து ஒரு 20 வருஷம், இப்போ 25 வருஷம் கட்டுறதுங்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுனால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்னால் முடிக்க முடிஞ்சுது. இதுக்கு காரணம் என்ன, அந்த எல்ஐசி பொது சேவை நிறுவனமாக இருந்தால் கூட எங்களுக்கு தேவையான விஷயத்தை எங்களுக்கு கரெக்டாக சொன்னதுனால தான். அதே எல்ஐசியில் இருந்த இன்னொரு அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பாலிசி போடுறச்சே அந்த பாலிசியை நம்மகிட்ட வந்து போடுற எல்ஐசி முகவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து நமக்கு அந்த பாலிசியை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக சொல்லணும். நான் வந்து பல்காக ஒரு அமௌண்ட்டை வந்து பிஎம் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமில் போட்டேன். முதல்ல ஒரு ஏஜென்ட்டை போடுறச்சு என்ன சொல்லிட்டார், சார் இதை தொடவே முடியாது, நீங்கள் அது உங்கள் லாக் ஆகிடும், அதனால் அப்படியே விட்டுருங்க, ஏன்னா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி என்னை பயமுறுத்தி அந்த பணத்தை போட வச்சார். அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து அவர் எனக்கு தான் கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் போடுறச்ச இதை எடுக்கவே முடியாதாமே அப்படின்னு. யார் சொன்னது, ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ரினியூ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னார். அப்போது எனக்கு வந்து அந்த முதல்ல சொன்ன அந்த ஏஜென்ட் மேலே ரொம்ப கோபம் வந்தது.
அப்போது நமக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்க சரியாக சொல்லாததுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? அதனால் இந்த ட்ராப்ஸ்லேருந்து நம்ம மாட்டாமல் இருக்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ காந்திஜியோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நான் இதை எங்கே பார்த்துருக்கேன்னா, ஒரு டாக்டரோட கிளினிக்கில் பார்த்துருக்கேன். ஆம்பூரில் ஒரு டாக்டர். அவர் வந்து எஸ்ஏ ரஹ்மான்னு பேர். அவர் வந்து அவரோட கிளினிக்கில் எழுதியிருப்பார். வாடிக்கையாளர் என்பவர் நம் கடைக்கு வரும் மிக முக்கியமான நபர். அவர் நம்மை நம்பி இல்லை, அவரை நம்பிதான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எல்லா கடைகள்லையும் வச்சுருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இது கடைசியாக ஒரு விஷயம். முன்னாடிலாம் வந்து ஓஆர்எஸ்னு ஒன்று உண்டுங்க. ஓஆர்எஸ்ங்கிறது பவுடராக இருக்கும். அந்த ஓஆர்எஸ் பவுடருங்கிறது என்னென்னா சால்ட்டு, சுகர் எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம வீட்டிலே கூட ரெடி பண்ணலாம். அது வந்து டீஹைட்ரேஷன் ஆகிற சமயத்தில், உடம்புல நீர் சத்து குறையிற சமயத்தில், அது எப்போ குறையும்னா டயரியா இந்த மாதிரி இருக்கிறச்சு, உடம்புல நீர் சத்து குறையிறச்சு அதை டக்குன்னு கொடுத்து ஏற்றுவாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு அதே தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த விஷயத்த ஒரு ஃபார்மா கம்பெனிக்காரங்க அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கரைச்சி கொடுக்கறது வந்து சரியாக இருக்காதுன்னு சொல்லி அவங்க வந்து டெட்ரா பேக்கில் ரெடிமேடாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதை வந்து ஒரு 8 வருஷமாக ஒரு லேடி டாக்டர் சண்டை போட்டு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. என்ன காரணம்னா, அந்த சுகர் அந்த கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறச்சே அவங்க வந்து சில கூட ஏதாவது ஆட் பண்ணுவாங்க. அது வந்து இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் தி கிட்ஸ் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஒரு ஹைதராபாத் டாக்டர் வந்து கேஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு அதை பேனே பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 8-year battle led by Dr. Shivaranjani Santosh, has government ruled that only drinks following the official WHO ORS formula can be called as ORS. Sugary or fruit-based beverages falsely using the form are now banned nationwide அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த ஓஆர்எஸ் அப்படிங்கிறத ORSESLன்னு இருக்கும், அதை கடைகளில் பார்க்க முடியாது, கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. இதுவுமே வந்து ஒரு கன்சியூமர் அவேர்னஸ்க்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். லைஃப்பில் வந்து நம்ம ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருள் வந்து சம்டைம்ஸ் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் க்ரீன் சிம்பிள் இருக்கும், அப்புறம் வேற ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த க்ரீன் சிம்பிள் அப்படிங்கிறது வெஜிடேரியன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை மருந்துலேயே பார்த்தீங்கன்னா கூட சில சமயம் வந்து அந்த 2 சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அனிமல் சம்மந்தப்பட்டது யூஸ் பண்ணாங்கன்னா ரெட் கலர் சிம்பிள் போடுவாங்க. வேறஸ் க்ரீன் சிம்பிள் போட்டாங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் வந்து இட் இஸ் வெஜிடேரியன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கன்சியூமர் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ கடைசியாக எல்லாம் நேற்று பேசுன்றதுப்ப சொன்னாங்க, சார் நீங்கள் ஃபாரின் போயிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் எதாவது இருக்கா அப்படின்ட்டு. நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இந்த தடவை போயிருந்தப்போ ஹார்பர் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சீலேருந்து, அதாவது சீ லெவல்லேருந்து ஒரு 500 அடிக்கு மேலே இருக்கும். அந்த பிரிட்ஜு பெருசாக இருக்கும். ஒன் ஆஃப் தி ஆஸ்திரேலியாவுக்கு அது ஒரு பெரிய லேண்ட்மார்க். அதில் ஏறுறதுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக போனோம். அப்போ அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் ஃபார்ம்லாம் என் பிரதர் தான் ஆன்லைனில் எல்லாம் புக் பண்ணார். நான் அங்கே போயிட்டு டிக்கெட் காமிக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய டிக்ளரேஷன் கூட சப்மிட் பண்ணலையே சார், கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதில் பார்த்தா உங்களுக்கு தலை சுத்துமா, பிபி இருக்கா, சுகர் இருக்கா, மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படின்னு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு அங்கேருந்து இன்னொரு மேடம் வந்து மார்னிங் மாத்திரை சாப்பிட்டீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா, உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்டுட்டு அப்புறம் அலோவ் பண்ணாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்குறச்சே எனக்கு அப்படியே என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன மாதிரி அந்த குரூப்லேயே நான் மட்டும்தான் இந்தியன், பாக்கியெல்லாம் ஃபாரினர்ஸ். சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற சமயத்தில் முதல்ல வந்து அவங்க ஒரு டெமோ நமக்கு பண்ணி காமிப்பாங்க. அதாவது இது ட்ரெக்கிங் மாதிரி தான். உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும், இல்லை கம்பி மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு மேலெல்லாம் போகணும், சில இடங்களில் கீழே இறங்கணும். அது டெமோவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணேன். அது சில இடங்களில் சுற்றி பண்ணணும்.
அது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. இருந்தாலும் வந்த கன்சியூமர்ஸ்க்கு அவங்க அவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டாங்க பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்களே அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா வெற்றிகரமாக முடித்ததுக்கு நமக்கு ஒரு கேப்பும் ஒரு டிஷர்ட்டும் கொடுக்குறாங்க. அப்போது வர கன்சியூமர்ஸ் அவங்க எவ்வளோ தூரம் அலர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்காதீங்க, சில இடங்களில் எடுக்கணுன்னா எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் சில இடங்கள் வச்சுருக்கோம், அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பேரா ஹவுஸ்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த ஒப்பேரா ஹவுஸ் வந்து அந்த பில்டிங் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு பழத்தை பிரிச்சா உரிச்சா அந்த தோலை வந்து வேற மாதிரி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் இருந்த ஒரு பில்டிங் அது. அது உள்ள போறச்சே சொல்றாங்க, இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்காதீங்க, இது வந்து ஹெரிட்டேஜ் மாதிரி நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நியூசிலாந்து போயிருந்தப்பவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில இடங்கள்ல உள்ளெல்லாம் போறச்ச ஃபோட்டோ எடுக்காதீங்க, ஏன்னா வந்து இன்செக்ட்ஸ் வந்து அந்த இருட்டில் தான் வாழுறது, நாங்கள் சொல்கிறோம் அந்த இடத்துல எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க கன்சியூமருக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம இங்கேருந்து போகிறச்சே நம்மளோட டெண்டன்சி எப்படி இருக்குன்னா, கும்பல் இருந்தால் கூட தாண்டி முன்னாடி போகணுன்னு இருக்குல்ல, அங்கே அப்படி கிடையாது. அங்கே போனால் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் போகணும். அதே மாதிரி டிராஃபிக் நிற்கிறச்சே நமக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் நடந்து போங்க, நாங்கள் அப்புறம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கன்சியூமர் அவேர்னஸ், அடுத்தவங்களை நேசிக்கணுங்கிற எண்ணம் எப்போ வரும்னா, இவங்க இந்த நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம செய்கிற செயல்கள் அவங்க நம்ம நாட்டை பற்றி நல்ல விதமாக நினைக்கணுங்கிற எண்ணம் மனசில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க செஞ்சதுனால தான் பல நல்ல மனிதர்களை என்னால் சந்திக்க முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் கன்சியூமர் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து நம்ம அடுத்த தடவை பொருள் வாங்குறச்ச அந்த எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து வாங்குறது, அதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து அதுலேயே என்னென்ன காம்பினேஷன்ஸ் போட்டிருக்காங்கங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துக்கு சாப்பிட போயிருந்தோம், ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டும் இருந்தது. நான் வந்து ரொட்டி வாங்கிட்டேன், என்னோட கூட வந்தவங்க பிரியாணி வெஜிடபிள் பிரியாணின்னு சொன்னாங்க. அவங்க சர்வ் பண்ணுறச்சே பார்த்தா அது நான் வெஜிடேரியன் இருந்தது. என்னோட சிஸ்டர்ஸ் டாக்டர் வந்து ரொம்ப பொலைட்டாக ஹேண்டில் பண்ணாங்க. நான் வந்து வெஜிடேரியன் பிரியாணி கேட்டேன், தயவு செஞ்சு இதை எடுத்துகிட்டு போயிருங்கன்னு. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப வச்சாங்க. கடைசியாக ஒரே ஒரு தகவல், இந்த ஃப்ளைட்டில் வரச்சே என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் வந்து டிக்கெட்டில் புக் பண்ணுறச்சே நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஃபுட்டு, அவர் வந்து சீ ஃபுட்டுன்னு கொடுத்துருந்தாரு. மலேசியன் ஏர்லைன்ஸில் 1ஆம் தேதி அன்னைக்கு வந்திருப்பார் போல் இருக்கு, அப்போவும் சீ ஃபுட்டு கொடுக்கல அவருக்கு, அதை அப்படியே வச்சுட்டே இருந்தார். இன்றைக்கும் அவருக்கு சீ ஃபுட் கொடுக்கலன்னு ரொம்ப பொங்கிட்டார் அவர். பொங்கி அப்புறம் அவங்க கேட்டவுடனே அவங்க சொல்லிட்டாங்க, எங்களோட இதில் வந்து சீ ஃபுட்டு நாங்கள் போட்டிருந்தோம், இதில் இல்லைங்க, நீங்கள் அதனால் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது பண்ணுங்க, உங்களுக்கு வேறு நீங்கள் சாப்பிடாம போனால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இவர் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறமா அவரை அடக்கினாங்க. ஸோ கஸ்டமரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கன்சியூமர்ஸ் ஆர் தி காட்ஸ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த நைஸ் இன்ஃபர்மேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் ஹேண்டிங் ஓவர் த ஃப்ளோர் பேக் டு சேர்மன். தேங்க்யூ. தேங்க்யூ ராமசாமி சார். மிக அருமையான கன்சியூமர் ரைட்ஸ் சம்பந்தமா ஒரு அருமையான சொற்பொழிவு. டிராஃபிக் ராமசாமி சார், அதை பத்தி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய புரிதலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிருக்கீங்க. ஏன்னா கன்சியூமர் ரைட்ஸ்னா அந்த அளவுக்கு கன்சியூமருக்காக போராடின ஒரு பர்சன் அப்படின்னா ராமசாமி சார். டிராஃபிக் ராமசாமி சார் வந்து அருமையா சொன்னீங்க. ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். பட் நானுமே என்னோட செஷன்ல மறந்துதான் பத்தி பேசுறதுக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். அது ரொம்ப அருமையா இருந்தது. அதே சமயம் அதுல என்ன விஷயம்னா, அவங்க குடும்பத்தினரும் அவர் வந்து பெருசா எடுத்துக்கலன்னு சொன்ன விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன விஷயம்னா, ஜென்ரலாவே நம்ம கன்சியூமர் அவேர்னஸ் எல்லாம் பேசுறோம், பெருசா ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்றது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதான் நான் கூட என்னோட தலைப்புல சொல்லி இருக்கிறேன், நீங்க என்ன பெரிய விஜயகாந்த் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கிறீங்க அப்படிமா எங்க வீட்டுல. அது மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் தே ஷுட் சப்போர்ட். ஏன்னா நம்ம போய் வம்ப வளர்க்க போறது இல்லை. இப்ப நம்ம கேட்குற விஷயம் நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதே சமயம்
ஃபீட்பேக் நம்ம சரியா கொடுக்கறது இல்லை. கொடுத்தா வந்து அவங்களுக்கு ரொம்ப நிறையா இருக்கும். நல்லா ஈவன் ஒரு ஃப்ரிட்ஜ் டிசைன்ல கூட ஒரு அட்வான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னது. பல நேரத்தில் ஃபீட்பேக் கொடுக்காம கடந்துடுறோம். அந்த மாதிரி பல தகவல்கள் கொடுத்துருந்தீங்க. அந்த மாதிரி ஃபாரின்ல நடந்த அந்த பெட்ஷீட் போகிற அனுபவங்கள் ரொம்ப அருமையான சொற்பொழிவு சார். நம்ம